Good morning, students. Good morning, ma'am. Good morning, ma'am. Good morning, ma'am. Okay, students, today was the last day. How was your feeling? So sad, ma'am. I'm going to miss your class, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. நாங்களும் உங்க கிளாஸை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம், ma'am. எங்களால மறக்க முடியாத டீச்சர் நீங்க தான், ma'am. எனக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் என்னை எவ்வளோ பிடிக்கும்னு. பட் யாராலையும் மாற்ற முடியாத விதி இது. என்னைக்கா இருந்தாலும் நீங்கள்லாம் என்னை விட்டு போய் தான் ஆகணும். உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இங்கே எவ்வளோ மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை எல்லாமே நீங்கள் லைஃப் லாங் நினச்சி பார்க்கணும். என்ன நினச்சாலே உங்களுக்கு ஹாப்பி மெமரிஸ் தான் வரணும். நான் அந்த மாதிரி தான் உங்ககிட்ட நடந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ வாட்டி ஹோம்ஒர்க் எழுதலன்னு நீ என்னை அடிச்சிருப்ப. உன்னை போய் நான் நினச்சி பார்ப்பேனாடி. இந்த பொண்ணுங்கள்லாம் புழுகுறாங்க. நான் தான் உண்மையாக பேசுகிறேன். என்னால் உன்னை மறக்கவே முடியாது. நீ கொடுத்த டார்ச்சரை நான் அனுபவிச்சிருக்கேன்டி. முட்டா மூஞ்சி. என்ன ராஜேஷ், எது முணுமுணுக்கிற மாதிரி தெரியுது? உனக்கு ஏதோ ரொம்ப சந்தோஷம் போல என்னை விட்டு போகிறதுல? சத்தியமாக அந்த மாதிரியெல்லாம் கிடையாது மேடம். உங்களை விட்டு என்னால் இருக்கவே முடியாது மேடம். அது உங்களுக்கே தெரியும். ஆமாம் ஆமாம், நீ இவ்வளோ நாள் பண்ண சேட்டைக்கு நான் உன்னை திட்டிருப்பேன், அடிச்சிருப்பேன். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ நல்லா ஆகணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் உனக்கு பண்ணியிருப்பேன். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என் மேலே வன்மத்தை காட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன் லைஃப்பை நீ நல்லபடியாக கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய ஆசை. அது நீ மட்டும் ஆசைப்பட்டா நடக்காதடி முட்டாமூஞ்சி. நானும் நினைக்கணும்ல. இன்றைக்கே உன்னை ஆளுங்களை வச்சு அடிக்கலான்னு தோணுது. ஆனால் போனா போட்டோன்னு விட்டுடுறேன். மேம், எனக்கு உங்களுடைய ஆட்டோகிராஃப் வேணும் மேம். அதுக்கு என்ன, யாருக்கெல்லாம் என்னுடைய ஆட்டோகிராஃப் வேணுமோ புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் ஆகலையோ நீங்கள் எல்லாமே என்கிட்ட ஸ்பெஷல் கிளாஸ் இந்த 10 டேஸும் வரலாம். எக்ஸாம் முன்னாடி இருக்கிற இந்த 10 டேஸுமே நான் உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பேன். யாரெல்லாம் ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் வரலாம். டாப்பர் யார் ஆகணுமோ அவங்களும் வரலாம். நான் மூணு செக்ஷனாக பிரித்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லபடியாக சொல்லி கொடுத்து உங்களை கரையேற்றிட்டேன்னா இந்த வருஷத்தோட பெரிய அவார்டே எனக்கு கிடைக்கும். அது டீச்சர்ஸ் கொடுக்கறது கிடையாது. என் மனசே எனக்கு என்ன பெருமைப்படுத்தும். பாத்தியாடி ஷோபி, அந்த மேம்க்கு எவ்வளோ நல்ல மனசு. இந்த மேமை நம்ம மிஸ் பண்ண போகிறோம்டி. ஆமாண்டி, அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஓகே கைஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்டாஃப் ரூம் நவ். நான் ஸ்டாஃப் ரூம் போனதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் என்னென்ன பேசிக்கணுமோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே எவ்வளோ மிஸ் பண்ணிக்க போகிறீங்களோ பேசிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கிளாஸ்க்கு வர போகிறதில்ல. லாஸ்ட் குட் பை கைஸ். பாய். போகாதீங்க மேம், என்னால் தாங்கிக்கவே முடியல. எஸ் மேம், எஸ் மேம், போகாதீங்க மேம், என்னாலையும் தாங்கிக்கவே முடியல. சீக்கிரமாக கிளம்புடி. மூஞ்சி எவ்வளோ நேரம் தான் சோகமாக வச்சுக்கிறது. டோன்ட் ஃபீல் கைஸ், இட்ஸ் a new beginning. லெட்ஸ் என்ஜாய் த ஜர்னி. பாய். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது? ஆமாம் சார், சுஜாதா மேம் எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போகிறாங்களாம். அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு போகலாமா? நீங்கள் தான் எல்லாரும் விட்டுட்டு போவீங்க. இது வருஷம் வருஷம் நாங்கள் சந்திக்கிற பெரிய துயரம். பட் என்ன பண்ண முடியும்? நீங்கள்லாம் இதுக்கெல்லாம் அனுசரித்து தான் ஆகணும். அக்செப்ட் த ஃபேக்ட் அண்ட் ஸ்டடி வெல் அண்ட் கெட் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஓகே ஓகே சார். We are going to miss you, sir. Especially your teaching skills. I like it so much, sir. இவ்வளோ நாளாக நீங்கள் எல்லாரும் என்னை கழுவி ஊற்றிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக தெரியல. ஆனால் நீங்கள் இப்போது எழுத போகிற இந்த மேக்ஸ் எக்ஸாமில் எல்லாருமே பாஸ் ஆகிட்டா அதுவே என்னுடைய பெரிய வெற்றியாக நான் நினைப்பேன். யாரெல்லாம் டாப்பர் ஆகணுமோ நீங்களும் இந்த 10 டேஸில் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வரலாம் என்கிட்ட. யாரெல்லாம் ஃபெயில் ஆக போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் வரலாம். 2 பேருக்குமே நான் கோச்சிங் கொடுக்க போகிறேன். சுஜாதா மேம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஈவினிங் எடுக்கிறேன், அவங்க காலையில் எடுக்கிறாங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் கைஸ். டுடே லெட்ஸ் போட சொட்டத்தலையா. இவ்வளோ நாள் மேக்ஸின்னு என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பேன். இவங்க எல்லாருமே நான் இனிமேல் மிஸ் பண்ண போகிறது இல்லைடா. சந்தோஷம் தான் பட போகிறேன். இனிமேல் உங்கள் டார்ச்சர் எல்லாம் எனக்கு கிடையாது. ஓகே சார், we are coming to your coaching class sir for tomorrow itself. ஓகே, என்ஜாய் காய்ஸ். யாராவது இப்போ என்னென்ன பேசணுமோ பேசிக்கோங்க. நான் கிளம்புறேன் ஸ்டாஃப் ரூமுக்கு. லாஸ்ட் குட் பாய். பாய் சார், பாய். போதும்டி, அழாதடி. இன்னும் ஏன் எழுதிட்டுருக்க? மேம் சார் எல்லாருமே போயிட்டாங்கல்ல. அது ஒன்றும் இல்லடி ரேகா. நான் ராகுலை இவ்வளோ நாளாக அவனுக்கே தெரியாமல் லவ் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவனை பிரிய போகிறேன்னு நினச்சாலே கண்ணில் தண்ணியாக வருதுடி. நான் எப்படியாவது அவன்கிட்ட என் லவ்வை சொல்லணும்னு நினைக்கிறேன்டி. படிக்கிற வயசில் இன்னடி உனக்கு இன்ஃபேக்சுவேஷன்டி இதெல்லாம். நீ ஒன்றும் இதெல்லாம் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதடி. போய் எக்ஸாம்ஸ்க்கு படிடி. என்னால் அப்படியெல்லாம் ராகுலை மறக்க முடியாதுடி. நீ தான் அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவனை கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு வா. நான் எப்படியாவது என் மனசில் இருக்கிறத அவன்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவன் இஷ்டம். உனக்கு இன்னும் 15 தாண்டி ஆகுது. அதுக்குள்ளே லவ் எல்லாம் சொன்னால் எப்படிடி?
அந்த காலத்துலலாம் 13லயே கல்யாணம்லாம் பண்ணிப்பாங்கடி எங்கள் பாட்டி எல்லாம். இப்போ நமக்கு 15 ஆயிடுச்சுடி, லவ் பண்ணலாம், தப்பில்லடி. நான் சொல்கிறேன், அப்புறம் நீ எதுலையாவது மேம் கிட்ட மாட்டினேன்னா அப்புறமா அதுக்கு நான் பொறுப்பில்லை. ராகுல், நீ என்னை மிஸ் பண்ணுவியா? நான் எது கூட மிஸ் பண்ணணும்? அப்போ இவ்வளோ நாள் என்னை பார்த்து நீ சிரிச்சது, கண்ணாலேயே பேசினது எல்லாமே பொய்யா? நான் எப்படி உன்கிட்ட கண்ணாலேயே பேசினேன்? ஏதோ அன்னைக்கு பிட் பேப்பர் வேணும்னு உன்கிட்ட கண்ணில் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட பேசின மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையேடி. அப்போ நீ ஜஸ்ட் என்ன உன் எக்ஸாம்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டியா ராகுல்? என்னடி நீ பேசுறத பார்த்தா நான் ஏதோ உன்னை என்னென்னமோ யூஸ் பண்ண மாதிரியே பேசுறேன். நான் ஜஸ்ட் உன்னுடைய பிட் பேப்பருக்காக தானே உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உயிருக்கு உயிரா உன்னை காதலிச்சு என்ன ஏமாத்த உனக்கு எப்படி ராகுல் மனசு வந்துச்சு? நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன். என்னால் உன்னை இங்கே பார்த்துட்டு இருந்தா என்னால் இருக்கவே முடியாது. இல்லை புரியல, இவளை நான் எப்போ யூஸ் பண்ணிக்கிட்டேன்? இவ என்ன பேசுகிறா? ஐயோ கடவுளே. கேன்டீன்லாம் வேணாண்டி, அங்கே மேம் எல்லாம் இப்போ பப் சாப்பிட்ற நேரம். நீ இங்கேயே போய் ப்ரப்போஸ் பண்ணு. அவன் ஏதாவது திட்டுற மாதிரி இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லு, நான் சமாதானப்படுத்துகிறேன். நானும் அவனை கன்வின்ஸ் பண்ண உனக்கு உதவி பண்ணுறேன்டி. இங்கே எல்லாருமே இருக்காங்கடி, எனக்கு பேச ஒரு மாதிரி இருக்குது. எல்லாருமே அவங்க மிஸ் பண்ணிக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ போய் சீக்கிரமாக அவன்கிட்ட உன் லவ்வை சொல்லு. இந்த மாதிரி அழுகாச்சி மூஞ்சி வச்சுக்கிட்டு போகாத. நல்லா சிரிச்ச மூஞ்சா போய் ஃபஸ்ட்டு ஏதாவது கொஞ்சம் பேசு, அதுக்கப்புறமா சொல்லு. சரிடி. ராகுல், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? யாராவது மத்தியானம் ஆகப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருப்பாங்களா? நான் காலையிலே சாப்பிட்டுட்டேன். ஏன் இப்போ கேட்குறேன்? ஆக்சுவலி உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் ராகுல், அதனால தான் கேட்டேன். என்ன சொல்லு ராகுல். உனக்கு நான்னா என்ன தோணும்? என் கூட படிக்கிற ஒரு குட்டாச்சி, அவ்வளோதான். வேற என்ன தோணும்? என் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா ராகுல்? என்னடி ஆளாளுக்கு ஃபீலிங்ஸ்ன்றீங்க? அப்போ இதுக்கு முன்னாடி யாராவது உங்ககிட்ட இந்த ஃபீலிங்ஸ் பற்றி பேசினாங்களா? ஃப்ரெண்டு இன்னொரு குட்டாச்சி, அதான் சோபா, அவள் வந்து என்கிட்ட பேசினாலே. அவளை நான் ஏதோ ஏமாத்திட்ட மாதிரி பேசிட்டு போகிறாளே. அவ கேட்ட நான் ஏதோ பிட் பேப்பர் தான் கேட்டேன் எனக்கு எக்ஸாமில். அதுக்கு ஏதோ அவளை நான் ஏமாத்திட்ட மாதிரி பேசுகிறேன். ஆக்சுவலி உண்மையில நான் உயிரே வச்சிருக்கேன் ராகுல். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். ஆனால் எனக்கு முன்னாடியே அவள் சொல்லியிருக்கான்னா அவளும் உனக்கே தெரியாமல் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். நீ உனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லு ராகுல். எனக்கு உங்கள் 2 பேர் மேலேயுமே கிடையாது. நீயும் என்னை ஏமாத்திட்டல. சர்தான் போச்சு, போடி. நான் இனிமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன்டி ஜான்சி. நானும் தாண்டி குண்டூஸ். சர்தா போங்கடி. இன்னும் 5 நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஏதாவது பண்ண போயிடுவீங்க. சும்மா சீன் போடுறாங்க. சர்தா போடா மச்சான். நம்ம 2 பேருமே இனிமே ஒன்னா தான் இருக்க போறோம். பார் கடையிலயும் டீ கடையிலயும். இதுக்கப்புறம் எதுக்குடா அல்றதெல்லாம்? அது கூட பரவாயில்லடா. இந்த சொட்டத்தலைய மேக்ஸ் வேற மிஸ் பண்ண போறாங்களாமே. அவனோட டீச்சரை வேற மிஸ் பண்ண போறாங்களாமே.